ஆமா, அது யார் காரணம்? அந்த ஈரப்பதம் வருவதற்கு யார் காரணம்? நீங்க யார் காரணம் சொல்லுங்க. யாருங்க? வருணபவன்ல திமுக அரசாங்கம். அது எப்படின்னு கேளுங்க. நீங்க ஜூன் மாசம் 1ஆம் தேதி நடுவு ஆரம்பிச்சு. நீங்க தஞ்சாவூர்ல கருப்பூர்கானந்தா இருக்கார், அவர்கிட்ட கேட்ட தெரியும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடுவு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சாகுபடி, குறுவை சாகுபடி ஒரு நஞ்சைக்கு 120 நாள். நீங்க பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 120 நாள் முடிஞ்சிருச்சு. 120 நாள்ல கொள்முதல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு, நம் மதிப்புரிய ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு. 120 நாள் முடிஞ்ச அறுவடை நடந்து முடிஞ்ச உடனே கொள்முதல் பண்ணணும். சரி, கொள்முதல் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது அவங்க அந்த சேமிப்பு கிடங்குகள் ஏதாவது வச்சிருக்காங்களா? இல்ல. ஆனா மத்திய அரசு வச்சிருக்கு. 6 இடங்கள்ல மத்திய அரசு அதுக்கான அந்த தானிய நிலையங்களை கெட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி, எதுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது மழை எப்பெல்லாம் வருது, பருவநிலை அறிவதற்காக 10 கோடி ரூபாய் கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க. எப்ப மழை வருது, எப்ப வரலன்னு தெரியும். மழை எப்ப வருது? செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு மேல மழை வருது. அப்ப என்ன செய்ய 10 நாள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? எங்களுடைய கேள்வி, அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்க கொள்முதல் செய்யல? ஆக மழையில நனைய விட்டு, பயிரெல்லாம் முளைக்க விட்டு, அது பிறகு ஈரப்பதத்துக்கு ரூபா தாங்கன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது?